இன்னைக்கு என்ன செய்தி? இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரியல் பார்த்தீங்கன்னா, அழகே அழகு சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து மலர் வந்து என்ன பண்றாங்க, அவங்க மாமனாருக்கு வந்து காஃபி குடுக்குறாங்க. அப்ப ஹால்ல எல்லாரும் உட்காந்துருக்காங்க. அதான் இவரு இந்த நிச்சயதார்த்தம்லாம் பண்ணிட்டாரு பார்த்தீங்களா, அந்த கல்யாணத்த பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. சுரேஷ் எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பாக்யராஜ் பொண்ண புடிச்சிருக்கா அப்படின்ற மாரி தான் கேட்குறாரு. அதுக்கு என்னமோ அம்மாவும் அப்பாவும் சேர்ந்துக்கிட்டு பாக்யராஜ அவ்வளோ அவமானப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணணும். ஒரே வாரத்தில கல்யாணம்னோன்னா, அவன் தான் வந்து காசுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். அதனால அவன் என்ன சொல்வான், "கொஞ்சம் 1 வருஷம் கழிச்சு பண்ணலாம்" அப்படின்னோன்னே, உடனே சொல்வான், "ப உனக்கு சுரேஷ்‌க்கு வந்து பெரிய இடம் கிடைச்சதுனால, பாக்யராஜுக்கு வந்து பொறாமையில வந்து இந்த கல்யாணத்த வேணாம் சொல்றான்ற" மாதிரி, பாக்யராஜ் அப்பாவே வந்து சுரேஷ் முன்னாடி வந்து அவன வந்து தப்பான மாரி காமிப்பாரு. இந்த சீனெல்லாம் பார்க்கும்போது, இவர் நிஜமாவே அப்பா தானான்ற மாரி தான் எனக்கு இதா இருக்கு. ஒரு நாடகமா இருந்தாலும் கூட, இதெல்லாம் ஏத்துக்க முடியாத அளவுக்கு இருக்கு. ஒரு ஒரு மாப்பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ற அளவுக்கு கூட, ஒரு பாக்யராஜுக்கு சப்போர்ட் பண்ண இவங்களால யாராலயும் முடியல. ஏன் சொல்லுங்க? இந்த வீட்ல எல்லாத்தையுமே, எல்லா பொறுப்பையும் அவன் தான் பண்றான். கல்யாணம் தங்கச்சிக்கு பண்ணி வச்சிருக்கேன், ரேவதி கல்யாணத்த. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ல எல்லா பொறுப்பும் அவன் தான் எடுத்து நடத்துறான். இப்ப காது குத்தும் அவன் தான் பண்ணான்னும்போது, அப்ப இவரு என்ன சொல்றாரு, எல்லாமே மாப்பிள பார்த்து வச்சுட்டாரு. மாப்பிள முடிவு பண்ணது தான். கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாரி சொல்லும்போது, அப்ப அந்த கல்யாணத்த மாப்பிள்ளையே பண்ண சொல்ல வேண்டியது தானே எல்லா செலவும் போட்டு. அது பெரிய இடம் வேற. அப்போ எவ்வளோ செலவாகும்? அதனால பாக்யராஜ் சொல்றான். அப்ப கூட பாக்யராஜ் சொல்றதெல்லாம் தப்புன்ற மாரி அவன் பொறாமப்படுறான்ற மாரி மாத்துறாங்க. அப்ப கூட அவன் சொல்லுவான், "தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணலான்னு பார்த்தேன்ப்பான்னோன்னே, தங்கச்சி கல்யாணம் பண்றதுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்கு. நீ ஏன் இது பண்ற? முதல்ல இவரு மாப்பிள பார்த்துட்டாரு. மாப்பிள பார்த்துட்டு அத முடிச்சிடணுன்ற மாதிரி இவங்க எல்லாரும் பேசுறாங்க. அப்ப கூட அந்த இடத்துல வந்து பாக்யராஜ் அவங்க அப்பாவும் சரி, அவங்க அம்மாவும் சரி ரொம்ப மட்டமா அவமானப்படுத்திட்டு தான் போறாங்க. அடுத்த சீனே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாக்யராஜ் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பா. அப்போ சுரேஷ் வந்து கேட்குறான். "ஏண்ணே என்ன வந்து பொண்ணு புடிச்சிருக்கா, புடிச்சிருக்கான்லாம் கேட்குற?" அப்படின்னும்போது, அவருடைய கஷ்டம் அவருக்கு இருக்க தானே செய்யும். "இல்லடா, நீ மாமா புடிச்சிருக்காருன்னு சொல்லி நீ பண்ணிட போற. அதுக்காக தான்டா கேட்டேன். ஏன்னா உனக்கு அவர் மேல ஒரு தனி பிரியம் இருக்கு. அவரு சொன்னாருன்றதுக்காக கல்யாணத்துக்கு ஒத்துக்க போறேன்னும்போது" இவன் சொல்றான், "நீ வந்து செலவ பத்தி பயப்படுறியா? நான் பொண்ண புடிக்காமலாம் நான் ஓகே சொல்லல. பொண்ணு புடிச்சிருக்கு. அவரு சொன்னாருன்றதுக்காகலாம் இல்ல. எனக்கு நிஜமாவே பொண்ணு புடிச்சிருக்கு. 2வது கல்யாண செலவுக்கு பார்த்து நீ பயப்படாத. பாதி நான் எடுத்துக்கிறேன். பாதி செலவு நீ பார்த்துக்கோன்ற" மாரி சொல்லிட்டு அவன் கிளம்பிடுவான். அப்ப இந்த இடத்துல இவ மலர் சொல்றத சொல்லணும்ல இவன். ஏன்னா இப்போ இப்போதைக்கு இந்த காது குத்துறதுக்கே அவன் வந்து ஆர்சி புக்லேருந்து எல்லாத்தையுமே அவன் வந்து வட்டிக்கு வாங்கி தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படின்னும்போது அப்போ மலர் வந்து கேட்குறா, "எல்லாத்துக்கும் ஊன்னு சொல்லாதீங்க. என்னால முடியாதுன்னு சொல்லி பாருங்க. அப்புறம் கஷ்டம் உங்களுக்கு தான். நாளைக்கு நீங்க தான் போய் சிக்கல்ல மாட்டிக்குவீங்க." அப்படின்ற மாரி சொல்லும்போது, பாக்யராஜ் அப்ப கூட என்ன சொல்றான்னா, "அவன் அவ்வளோ சந்தோஷப்படுறான். என்ன பண்றது? பார்த்துக்கலாம்." அப்படின்ற மாரி தான் சொல்றான். ஸோ, நல்லவங்களுக்கு தான் கஷ்டம் அதிகமா வருன்ற மாதிரி, அந்த வீட்ல அவ்ளோ நல்லவனா இவன் இருக்கிறான். ஏன்னா, அவன வந்து ஒரு பொருட்டா கூட மதிக்காம தான் இப்ப அந்த குடும்பம் இருக்குது. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபங்ஷன்ல இவன அவமானப்படுத்திருவாங்கல்ல தங்கராஜ. அதனால ஒய்ஃப புடிச்சு 2 பேருமே மாமனார் அந்த ம வீட்டுக்காரும் சரி, மாமியாரும் சரி உட்காந்துட்டு அவள போய் இவன் அடிக்க போறதும், திட்டுறதும் என்னென்னமோ திட்டுறான். "நீ என்ன சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வர? உன் வீட்டு குடும்ப ஆளுங்கலாம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீ பேசுறத. அப்பயே வந்து அப்படி பேசாதன்னு உன்ன யாரும் சொல்லல." அப்படி இப்படின்னு அவங்க மாமியார் ஒரு பக்கம் ஏத்தி குடுக்குது. இந்த ஆள் வேற அத கேட்டு கேட்டு வந்து இவள அடிக்க அடிக்க போயி பாவம் அவ அழுதுகிட்டே அந்த இது பண்ற அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா, பார்க்கவே முடியல. அவ்ளோ கஷ்டமா இருந்துச்சு. அதான் சொல்றேங்க, இந்த சீரியல் அழகழகு சீரியல் வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம குடும்பத்தில நம்ம என்ன ஃபேஸ் பண்ணுவோம், நம்ம தினம் தினம் என்னென்ன அனுபவிக்கிறோன்றத தான் அப்படியே ஸ்டோரியா எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது பார்க்கும்போது நல்லாவே கனெக்ட் ஆகுது. ஒரு ஒரு அவமானம் நடந்ததுக்கப்புறம் அந்த வீட்ல ஒரு நடக்கிற விஷயமாகட்டும், மாமியார் எப்படி பேசுவாங்க, வீட்டுக்காரர் எப்படி பேசுவாருன்றத அவ்ளோ தெளிவா ஒரு என்ன சொல்வாங்க, ஒரு பிசிறு தட்டாத அளவுக்கு
அப்படியே டிக்டோவாக கொண்டு வந்திருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அப்படியே நடக்குது அந்த விஷயம். அவள் அப்படியே பயப்படுறதும் சரி, மாமியாருக்கு எதிர்த்தும் பேச முடியாமல், அம்மா வீட்டுக்கு சப்போர்ட்டும் பண்ண முடியாமல், புருஷனை எதிர்க்கவும் முடியாமல் படுற அந்த பெண்களோட கஷ்டத்தை அவ்வளோ சூப்பராக இந்த இதில் சொல்லியிருப்பாங்க. அடுத்த சீன் பார்த்திங்கன்னா, மலர் இந்த இவன் சுரேஷ் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் என்ன பண்ணுறான், ஒரு 2 பசங்க நின்று காலேஜ் வாசலில் பேசிகிட்டு இருப்பாங்க, அந்த மதியோட காலேஜ் வாசலில். அங்கே பிடிச்சி இவன் போய் எப்பவும் போல் மிரட்டுறது ஸ்டூடெண்ட்டுங்களை. இவனுக்கு எப்பயுமே இதே வேலை தானே. பிடிச்சி மிரட்டிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல மதி வந்து அதை தடுக்கிறாங்க. தடுத்து அவரை வந்து சத்தம் போட்டு, உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா, தட்டி கேட்க வேண்டிய வேலை நிறைய இருக்குது, உங்களுக்கு இதான் வேலையா, எப்போ பார்த்தாலும் ஸ்டூடெண்ட் மேலே எதுக்கு கையை வைக்கிறீங்க, அப்படி இப்படின்னு சொல்லி 2 பேரும் சண்டை போட்டு அங்கேருந்து அந்த பசங்களை அனுப்பிச்சி விட்டு இவங்க அவரை திட்டிட்டு பைக்கில் உள்ளே வந்துடுறாங்க. இதை வந்து என்ன பண்ணுறான் சுரேஷ், எப்பவும் போல் இந்த பொம்பளைங்க வத்தி வைப்பாங்களா ஒரு விஷயம் நடந்தா, அதே மாதிரி உடனே மாமாவுக்கு ஃபோனை போட்டு எல்லாம் இங்கே என்னென்ன நடந்தது எல்லாத்தையும் வந்து அவங்க தங்கராஜுக்கு ஃபோனை போட்டு எல்லாத்தையும் சொல்லிடுறான். அப்படியே இன்றைக்கான எபிசோடு முடியுது. பார்ப்போம் நாளைக்கு என்ன ஆகுதுன்றதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.